போட மட்டும் என்ன அங்கிட்டு போகுது. சைட்ல இருந்து படிச்சு விடுறா கொஞ்சம் மறைக்கு எல்லாம் ஒன் சைடா இருக்கும் துப்புற மறைக்கு பிதாசுவன் பரிசுத்தாவியின் பெயராலே துறவிகள் பெரியவர்களுக்கு வேண்டிய தூய கருத்தையும் மதியம் தந்திர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் மைந்தராக்கி இருக்கிற புனித நாசியாரே, இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு முறையும் நிறைய ஆசிர்வதியும் மனிதன் தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கூறியது போல இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்க தேவாமை தயவு செய்யும். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்தவர்களுக்காக இவர்களை மன்னித்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமத்திற்கு பொழுதாக உடைய ராட்சியம் அறியும் தாவிக்குமே உண்டாதாக.
ஆவியின் பெறாலே அன்பின் தகப்பனே அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த குடும்பத்திலே பெரியவர்களும் சிறியவர்களும் உம்மை அண்டி வரவும் உமது அன்பின் தன்மையை புரிந்து கொண்டு கடவுள் என்பது யார் என்பதை புரிந்து கொண்ட மக்களாக என்று வாழவும் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கென ஒப்புக் கொடுத்து பிறருடைய வாழ்வில் தம்முடைய அன்பையும் வெளிப்படுத்தி உமக்கு சாட்சியம் கூறுகின்ற பிள்ளைகளாக இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ்ந்து படிக்கின்ற உடைய அன்பு குழந்தைகளையும் நீர் தயவோடு ஆசீர்வதித்து இந்த ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தொழில் செய்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு நீர் பக்கபலமாக இருந்து உம்முடைய வரங்களையும் ஆசிரியையும் அவர்களுக்கு நிறைவாய்ப்படைய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் சீக்கப்படுவதாக, உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் போல புலத்தில் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்த்து, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் நியாய சேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்பத்திலே நீர் தந்தையாகவும் தாயாகவும் இருந்து இந்த குடும்பத்தை நீர் பயபக்தியோடு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று செஞ்சு கொண்டாடுகிறேன். அனலில் விழுந்த புழு போல புழுவில் தொழித்துக் கொண்டிருந்த குழந்தைக்கு கை கொடுப்பார் போல நீர் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் கை கொடுத்து இவர்களுக்கு எந்நேரமும் நீர் குற்றத்துடையாக இருந்து இவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்பின் உள்ளத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இவர்கள் பிறரை மதிக்கவும் பிறருடைய மரியாதையை இவர்கள் மதித்து தங்களுடைய வாழ்வில் அன்பின் வாழ்க்கையை கடவுளுக்கென ஒப்புக் கொடுத்து தங்களுடைய வாழ்வை அன்பின் வாழ்க்கையாக மாற்றவும் உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளங்களாக இவர்களை மாற்றவும் உம்முடைய வார்த்தை என்ன என்பதை அறியாத உள்ளங்களாக இருந்து கொண்டு இவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற பசாசுடைய தொந்தரவை எல்லாம் நீர் நீக்கி இவர்களை பரிசுத்த நாமத்தினாலே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கரங்கொண்டு நீர் இவர்களை தொட்டு நீர் ரட்சிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக பூர்வத்தும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் ஒரு செகண்ட் வாங்க. நீர் பொழிந்து இவர்கள் கரங்களுக்கும் கால்களுக்கும் நீர் பலத்தை கொடுக்க வைக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேளையில் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளத்தையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த குடும்பத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை சுற்றியுள்ள சாத்தானுடைய தொல்லைகளை எல்லாம் நீர் அறவே நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த குடும்பத்திலே ஒவ்வொருவரும் அன்பின் உள்ளமாகவும் பிறரை மதிக்கின்ற பிறரோடு பகிர்ந்து வாழுகின்ற உள்ளமாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக,
உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூரத்தும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு நடைபெறலும் எங்களுக்கு திருச்சிகளை போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து சித்திரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய சேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கலாமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இப்பதான் உள்ளங்களை நீர் அவர்கள் தொழில் செய்கின்ற இடத்திற்கு நீர் பாதுகாவலாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உடைய வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. நீர்தாமே இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு போவதாக. உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதால் பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களை திருச்சிகளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனையில் நான் பின்னாடி நினைக்கிறேன்னா என்னன்னு சேர்த்து ரெண்டு சேர்த்துருங்க. வானமும் மையமும் படைத்த எங்களின் பரலோக பிதாவே, தார்மையான வேளையிலும் நன்றியோடு சொஸ்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை முழுவதுமாக உமது பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இருக்கின்றோம். இந்த குடும்பத்திலே நீர் வந்து தங்கி இருக்கிற கிருபைக்காக உண்மை நன்றியோடு சொஸ்தரிக்கிறோம். அப்பா, இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தயவோடு ஆசீர்வதியும். இந்த குடும்பத்திலே மனவியாதியினாலே சுய புத்தி இல்லாமல் தன்னுடைய வாழ்வை பால்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த குழந்தையை நீ தயவோடு பாருங்கப்பா. நிறைவாக ஆசீர்வதியும். உங்கள் தந்தையே, அந்த உங்களுடைய அன்பு குழந்தையின் இடத்திலே பசாசுடைய தொல்லைகளை நீர் கடிந்து திருமணமே பெண்களுக்கு
தகப்பனே, இந்த குடும்பத்திலே நேர் உண்மையாயிருந்து இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உண்மை நெறியை கைவிடாது உம்முடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் பேரிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கவும், இவருடைய வாழ்க்கையை மற்றவர்களை மதிக்கவும், தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கவும் இவர்களுக்கு நீர் நிறைய ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் பணி செய்கின்ற அயல் நாடுகள் சென்று பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு குழந்தையை நீர் நிறைய ஆசீர்வதியும். அவருக்கு யாதொரு ஆபத்தும் ஏற்படாமல் அவர் என்றும் உம்மோடு இருந்து நீர் அவருக்கு பக்கபலமாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் உம்முடைய கரங்களாலே தொட்டு குணப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக பூலோகத்தில் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு நினைத்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விளையாடாதையும் தீமையிலிருந்து நினைத்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றின் நியாய சேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நல்லா ஆண்பாளம் எல்லா வீட்டு தவிர வேலையின் பழுவிலும் தங்களை துன்பத்தின் மத்தியிலும் உன்னை துதைக்கின்ற உங்களுடைய உள்ளங்களை நீர் தயவோடு கண்வைப்பார். குடும்பத்தில் நீர் வந்து தங்கியிரும். குடும்பம் உங்களுடைய திருக்குடும்பமாக வாழ வேண்டும். உண்மை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கின்ற உபகாரி பிள்ளைகளை நீர் கொண்டு சேர்க்கவும், இந்த குடும்பத்திலே குடும்பமாக ஒரே குடும்பமாக உங்களுடைய அன்பின் குடும்பமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு உள்ளத்தை நீர் ஆசீர்வதியமப்பா. இந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாத்தாருடைய தொல்லைகளை நீர் அகற்றிக் கொள்ளவும் ஜெபிக்கிறோமப்பா. தாத்தாருடைய கொடிய செயல்கள் அனைத்தையும் இந்த வீட்டை சுற்றிலுமாய் நீர் காவலும், இந்த குடும்பத்திலே தயவோடு ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறோமப்பா. ஒவ்வொருவரையும் குமாரே, நான் போகும்போது நீ நேரம் போயிட்டீங்களா? சரி பாசு இங்க கொஞ்சம் சைடில் கொஞ்சம் சைடில் பரிசுத்தாவியின் பெயராலே அன்பான தேவன் எங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷம் ஏவுதலை கொண்டு பரிசுத்த உள்ளமாக வாழவும், இந்த குடும்பத்திலே ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆவியால் நிரப்பி, இந்த குடும்பத்திலே வியாதியாலும் துன்பத்தினாலும் வருந்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்திலிருந்து வெளியூருக்கு சென்று வேலைக்கு சென்றிருக்கிற குடும்ப தலைவர் தேவா ஆசீர்வதியும். அவரோடு நீர் இருந்து அவருக்கு கை கால்களுக்கு நல்ல உடல் சக்தியும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்ப தலைவர் இந்த குடும்பத்தை பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அன்பான தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு சொத்தரிக்கிறோம்.
இவர்களுக்கு நீர் செய்து வரும் சகல உதவிகளுக்கு நன்றியாக உண்மை வாழ்த்தி போற்றுகிறோம் அப்பா. இந்த குடும்பத்திலே ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பத்திலே ஒவ்வொரு வாழக்கூடிய உள்ளத்தையும் இவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இந்த குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் உள்ளங்களை நீர் நோக்கி பாருங்கள். கரைகள் ஆசிரியர் மாணிக்களால் அடிக்கப்பட்ட திரு கரைகளால் ஆசிரியர் எங்களுக்கு இதாவே நாம் அமைச்சிக்கப்படுவதாக. நம்முடைய ராட்சி மருக நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு நினைத்துள்ளோம் எங்களுக்கு தீமை செய்வர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சொற்பி வல்லமையோடு காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. இவர்கள் குடும்பமான அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையுடன் இருந்து சந்தோஷமாக வாழ நீர் தாம் நம்முடைய பரிசுத்த ஆவியின் கொடைகளை இந்த குடும்பத்திற்கு பிறந்திடுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த குடும்பத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பா. இந்த குடும்பத்திலே பணி செய்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் கண்ணோக்கிப்பார். அவர்கள் எங்கிருந்தாலும் நீர் அவரோடு இருந்து அவர்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தூயப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்றளித்தலும், எங்கள் தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்கள் சோதனை விளையாடாதையும் தீமையிலிருந்து வரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களை ஆசீர்வதிக்கவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலே ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து பகிர்ந்தளிக்கும் மனங்களாக இவர்கள் வாழவும், இவர்களுடைய தொழில்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுக்கு தொழில் நேரத்திலே யாதொரு ஆபத்தும் தீங்கும் இவர்களை அணுக விடாது இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இவர்களோடு எந்நாளும் இருந்து இவருடைய வாழ்க்கையை உம்முடைய பரிசுத்தமான குடும்பமாக இந்த குடும்பத்தை நீர் மனமாற்றிட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு நினைத்துள்ளோம், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம், எங்களை சோதனையில் விழாதையும் தீமையை ரசித்துள்ளோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தயவோடு ஏற்றெழுவப்பா. அன்பான தகப்பனே, உடைய கரங்கொண்டு ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தீய நோய்கள் முற்றிலுமாக நீங்கி இந்த குடும்பத்தில் நீர் வந்து தங்கிடுவப்பா. இந்த குடும்பத்திலே இவர்கள் வளர்க்கின்ற கால்நடைகள் அனைத்திற்கும் நீர் நல்ல ஒரு பூரண சுகமாக அவர்கள் அந்த கால்நடைகளை வளர்த்து தங்களுடைய தொழிலை செய்து வருமாறும் நீர் பணிவோடு உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோமப்பா. நீர் தாமே இந்த குடும்பத்திற்கு தாயும் தகவலுமாக இருந்து இந்த குடும்பத்தை சுற்றிலும் உள்ள சாத்தானுடைய தொல்லைகளையெல்லாம் நீர் விரட்டி அடித்து இந்த குடும்பத்திலே பரிசுத்த குடும்பமாக மாற வேண்டும். பரிசுத்த உள்ளங்களாக ஒவ்வொரு உள்ளமும் மாற வேண்டும். உம்மை எந்நாளும் போற்றக்கூடிய உள்ளங்களாக மாற வேண்டும். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்கள் நிலைவாழ்வு என்றும் நிஜமான நீயே நிரந்தரம். நிலைவாழ்வு என்றும் நிஜமான நீயே நிரந்தரம். நிரந்தரம். உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்மை அப்பா என்று அழைத்திட அந்த ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாவின் கட்டுக்களை அவிழ்த்துவிட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தில் வெளிநாடு சென்று பணி புரிந்திருக்கும்
உம்முடைய அன்பு மகனை நீர் கண்ணோக்கி பாரும். அந்த அன்பு மகன் என்னாலும் உம்மை வாழ்த்தி போற்றவும் தன்னுடைய வேலைகளை கொடுக்கிறேன். அந்த குழந்தையானது தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து படிப்பை நல்ல முறையில் படித்து வெற்றி பெற்று ஒருவர் அன்பு செய்யவும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இவர்கள் என்று வாழவும் நீர் கிருபை செய்யவும் ஜெபிக்கிறோம். எல்லா தகப்பனே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. அன்பினாலும் ஜெபங்களினாலும் மீண்டும் புதுப்பிக்கவும் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அன்பின் பராமரிப்பை எண்ணி அவருக்கு நன்றி பெறவும் இந்த அருமையான வேலையிலே தாழ்பாரத்திலே நெஞ்சு கொண்டாடுகிறோம். இந்த அருமையான பிள்ளைகளை நீர் தயவோடு கண்ணோக்கி பாரும். இவர்கள் குடும்பத் தலைவராகவும் வெளிநாடுகளிலே பயணித்து பணிபுரிகின்ற நேரத்திலே நீர் அவர்களோடு துணையாக இருந்து வாசத்திலும் சந்தோஷமாயிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிறப்பு வாழவும் உம்மை நோக்கி அவர்கள் சூரிய வந்தபடி உம்மை போற்றி சூழக்கூடிய இடங்களாக அவர்களை மாற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம் பாதம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் எங்கள் பாவங்களை பெற்றிடம் எங்களை சோதனையில் விடாதீர் தீமையிலிருந்து திருடம். தென்னாட்டு பகுதியிலே கடலோர ஊர்களிலே நற்செய்தி போதித்த சவேரியாரே, நற்செய்தி போதித்த சவேரியாரே, நம்பி குடும்ப தலைவனும் குழந்தையும் உம்முடைய அன்பை பெற்ற பிள்ளைகளாகவும் உமது அன்பிலே எந்நாளும் வாழ்ந்து ஒருவர் மதித்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இவர்கள் வாழ்ந்து உம்முடைய அன்பினை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழவும் நீர் திருவிசி அன்பின் உள்ளத்தை இந்த குடும்பத்திலே நீர் நிறைவாக கொடுத்திருளும். அன்பு ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதியமப்பா. அன்பினாலே எல்லாம் கூடும் என்ற உம்முடைய வார்த்தையை இந்த குடும்பமானது உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தீய செயல்கள் தீய சொற்கள் அனைத்தையும் தங்களிடமிருந்து அகற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த குடும்பம் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. அன்பான சேவனை இவர்கள் செய்கின்ற தொழிலை நீர் நிறைவாக ஆசீர்வதியமப்பா. இவர்கள் எங்கு சென்றாலும் நீர் அவர்களோடு தங்கியிருந்து அவர்கள் உடனே சென்று அவர்களுக்கு யாதொரு தீங்கும் அவர்களை அணுகவிடாத நீர் காத்திரணுமப்பா. அவர்களுக்கு நீ தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அரவணைப்பின் பாதுகாவலாகவும் இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் வழிபட்டு வேண்டுமாய் உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். இவர்களுடைய அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. குடும்பத்தை நல்வழிப்படுத்த அவருக்கு நல்லதொரு மனதையும் அன்பின் உள்ளத்தையும் கொடுத்துள்ளோம். தான் குடும்ப தலைவன் என்பதை உணர்ந்து அந்த குடும்ப தலைவருக்கு நீர் உம்முடைய பரிசுத்த வரங்களை பொழிந்துள்ளோமப்பா. இந்த குடும்பத்திலே அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்தோடும் ஒருவர் மதிக்கக்கூடிய உள்ளங்களாகவும் தன்னை விட பெரியவர்களை மதித்து வாழக்கூடிய உள்ளமாகவும் நீர் இவர்களுக்கு இருந்து நீர்தாமே இவர்களை வழிநடத்துமப்பா. இவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து இவர்களை ஆசீர்வதியுமப்பா. உம்முடைய வல்லமையான நிரப்பும். இந்த குடும்பத்திலே ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் நிரப்புமப்பா. இந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதியுமப்பா. நீர் இவர்களுடைய குடும்பத்திலே பணி செய்கின்ற இவர்கள் பணியை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எந்நாளும் உமக்கென இவர்கள் தன்னுடைய பணியை செய்து வாழ்ந்திட அருள் புரியவன்மா ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. படிக்கின்ற உடைய அன்பு குழந்தையை நீர் தயவோடு நோய்ப்பாரும். இந்த குழந்தையானது படிப்பிலும் அறிவிலும் சிறந்தோங்கி
இந்த குடும்பத்தினரை மதித்து வாழக்கூடிய பிள்ளையாகவும் உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ செய்வப்பா. இந்த குடும்பத்திலே குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய வரத்தையும் வல்லமையும் பரிசுத்த ஆவியின் கொடைகள் அனைத்தையும் கொடுத்து இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்ப கஷ்டங்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே போக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூர்வத்தும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு கிடைத்தலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையில் வெற்றி தரலும். செய்து கொண்டு வருகின்ற இந்த குடும்பத்திற்கு செய்து கொண்டு வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த குடும்பத்தில் நீர் என்றும் இவர்களோடு தங்கியிருந்து இவர்களுக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்து இவர்கள் வழிநடத்தும் இந்த குடும்பத் தலைவரானது வெளிநாடு சென்று இருக்கும் இந்த குடும்பத் தலைவரை நீர் நிறைய ஆசீர்வதியுமப்பா. அவருடைய வேலையிலும் எந்த நேரத்திலும் நீர் அவருக்கு பக்கத்துணையாக இருந்து அவரை எந்தவித தீங்கும் அணுகாது நீர் அவருக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் உம்முடைய தயவும் கொடுத்து நீர் ஆசீர்வதியுமப்பா. இந்த குடும்பத்தில் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு படிக்க வேண்டிய அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துள்ளும். தங்களுடைய குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளைகளாக அவர்கள் படித்து தங்களுடைய வாழ்வை முன்னேற்றிக் கொள்ள நீர் சாமி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் கொடைகள் அனைத்தையும் கொடுத்து அன்பு செய்வனுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென். எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்து ஆசீர்வதியும். இந்த குடும்பத்திலே குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி இன்னும் குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத் தலைவர் செய்கின்ற தொழிலை நீர் முற்றிலுமாக சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்து அவர் தன் தொழிலை நல்ல விதத்தோடு செய்து தன் தொழிலிலே பிறருக்கு ஏற்ற வகையிலே அன்பான முறையில் செய்து அவருடைய வாழ்வை சிறப்பாக நடத்திட நீர் அருள் புரியும். அன்பின் தகப்பனே, இந்த குடும்பத்தை நீருடைய பரிசுத்த வரங்களினாலே நிரப்பி உமது அன்பிலும் உமது ஆறுதலிலும் இந்த குடும்பமானது மகிழ்ச்சியுடன் திளைத்தாற்ற நீர் கிருபை செய்யுமப்பா. அன்பான தகப்பனே, இந்த குடும்பத்துக்கு நீர் தகப்பனாகவும் தாயாகவும் இந்த குடும்பத்திலே நீர் தங்கியிடும் நல்ல தகப்பனே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்தை கூடுவதாக உம்முடைய ராட்சியம் இருக்க உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பரிசுத்தாவியின் பெயராலே அன்பான தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடந்து உம்முடைய அன்பால் நிறைவேறி இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த குடும்பத்திலே ஒவ்வொரு இடத்தையும் நிறைய ஆசீர்வதியும். கிறிஸ்தவர் என்ற பெயரளவில் இந்த குடும்பமானது விளங்காமல் உண்மையிலே உம்மை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் உம்மை அறிந்து உணரக்கூடிய பிள்ளைகளாக நீர் வாழ்ந்து இவர்கள் வாழ்ந்து உமக்கு பணி செய்து கொள்ளக்கூடிய அன்பின் உள்ளங்களாக மாற வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களது முன்னோர்கள் யாவருக்கும் ஞான ஸ்நானம் வழங்கிய சவேரியாரே, வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. அவருடைய தொழிலை ஆசீர்வதியும். அவருக்கு நீ துணையாக இருந்து அவரை எந்த நோயும் நொடியும்
எந்தவித தீங்கும் அவரை அணுக விடாது. அவரோடு நீர் இருந்து அவருடைய செய்யும் தொழிலிலே அவர் மீண்டும் நல்லபடியாக செய்து மீண்டும் இந்த குடும்பத்தோடு வந்து சேர நீர் நிச்சயமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்தில் படிக்கின்ற உடைய அன்பு குழந்தையை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவருக்கு படிக்க வேண்டிய ஆற்றலையும் அறிவையும் கொடுத்துடணுமப்பா. அந்த உள்ளமானது உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற உள்ளமாக மாற வேண்டுமப்பா. அன்பான தகப்பனே, அப்பா தந்தா என்று அழைக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. இந்த உள்ளத்தில் திருவிழாவே முடியாமற்றி பொழுதாக உடைய ஆட்சி மருக உடைய சித்தம் பலவத்தில் செய்யப்படுவாலும் பூர்வத்தில் செய்யப்படுவதாக எங்கள் இந்த உணவை எங்களுக்கு நினைத்தெல்லாம் எங்களுக்கு தீமை செய்தவளை நடாமல் இருந்தாலும் குடும்பத்திற்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து இந்த குடும்பத்தை தகர்க்கின்ற ஒவ்வொரு சாத்தான தீய செயல்கள் கடல் மீது போகையில கிட்டிருந்து காத்திடுமே சவேரியாரே, அலையோடு போராடி வலை வீசும் வேளையிலே நல்லாசி தந்திடுமே சவேரியாரே, வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே, வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே, பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே, நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம் ஐயா, கண்மலையே ஸ்தோத்திரம், நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே.
வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே வரங்களெல்லாம் தருபவரே வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வதும் உமக்காக ஐயா வாழ்வதும் உமக்காக நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம் வாழ்வுதரும் வசனமெல்லாம் வாழ்வுதரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு ஐயா உம்மிடம் தான் உண்டு நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே ஹல்லேலூயா 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 நடுஞ்சான் கிடையாக கொடுக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இவர்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருகிருதை நடலில் இளைப்பாற செய்தருளும். இவர்களில் யாராவது தவறி உமது திருகிரத்தை நோக்கி செய்தால் அவர்களுக்கு பிறகு நாங்கள் இந்த கிழவாய் செய்கிறோம். உமது திருகிரத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள அவரை மன்னித்தருளும். இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் உம்முடைய கரங்களினால் ஆசீர்வதித்து இவர்கள் அனைவரையும் அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலுமாக நிறைத்து இவர்கள் வாழ்வு உமக்கு ஏற்ற வாழ்வாக வாழ நீர் இவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை சோதனையோடாதையும் தீமையிலும் அருள் நிறைந்த மரிய வாழ்க. பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பரிசுத்தராகிய எங்கள் தகப்பனே, இந்த குடும்பத்தில் உள்ள இவர்களை உம்முடைய பரிசுத்தாவிய நிறைவு நான் வாழ்ந்திடவும் படிக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகள் உம்முடைய தயவில் உம்முடைய கரங்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கவும் தங்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் காணவும் இந்த குடும்பத்திலே செய்கின்ற குடும்பத் தலைவன் செய்கின்ற தொழிலை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதியும் தகப்பன், இந்த குடும்பத்தில் அன்பும் அமைதியும் என்றும் இவர்களோடு தங்கி என்னாலும் இவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ இவர்களை நீர் பண்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதால் இவர்களுடைய குடும்பத்திலே அமைதியும் அன்பும் நிறைந்து வாழ நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் வெளிநாட்டில் பணிபுரியும் இயேசுதாசன் என்னும் உம்முடைய அன்பு குழந்தை நீர் ஆசீர்வதியும். இன்னும் இவர்கள் குடும்பத்திலே
எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உம்முடைய பரிசுத்த வல்லமையும் ஆசிரியம் கொடுத்து உமது கரத்தினாலே அவர்களை தாங்கிக் கொள்ளுமப்பா. இவர்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய அன்பை மறக்காத பிள்ளைகளாக உம்முடைய அன்பினை எண்ணி தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு துணிச்சல் கொண்ட பிள்ளைகளாக உமக்கு சாட்சியம் கூறுகின்ற பிள்ளையாக மாற இவர்கள் அனைவரையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையானது அன்பின் குடும்பமாக பரலோக ராஜ்யத்தின் சிறப்பான குடும்பமாக இவர்கள் திகழ நீதாமே வல்லமையும் என்னை விசுவசிப்பவன் என்னாலும் வாழ்வான் என்று ஒரு வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களாக வாழ வேண்டும். தன்னுடைய வாழ்வுக்காகவும் தன்னுடைய வேலைகளுக்காகவும் தன்னையே மாற்றிக்கொண்டு வந்த இவருடைய மனப்போக்கையெல்லாம் இவர் மாற்றிவிடுவதுதான் நம்முடைய அன்பின் வரத்து இவர்கள் குடும்பத்திலே பொழிந்திருளும். வெளியூர்களில் பணி செய்கின்ற இவர்களுடைய குழந்தைகள் அனைவரையும் நீர் வாக்குவதையும் குறிப்பாக காணிதர் தன்னுடைய தொழிலிலே எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த துன்பமும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து ஆசிரியர்களாக நம்முடைய நாம போவதாக நம்முடைய ராட்சிய வருஷ நம்முடைய சித்தமலோடு செய்வர புலோகம் செய்வதாக எங்களை உணவை எங்களுக்கு எடுத்துள்ளோம். எங்களுக்கு குறித்தவரை பரிசுத்தாவிக்கு தாங்கள் வடிதவரை அமைக்கின்ற அன்பு குழந்தைகளை நீர்தாவோடு ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய குடும்பத்துடைய அன்பும் அமைதியும் என்று நிலைத்து நிற்க நீர் இவர்களுக்கு நல்ல ஆசிரியர் கொடுத்தரணும். குடும்பத் தலைவர் இவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு இவர்களை என்னாலும் பார்த்து இவர்களுக்கு நல்ல ஆசிரியர் என்னாலும் இவர்களை உம்முடைய வார்த்தைகளை உயிருள்ள வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை உமக்கென அர்ப்பணிக்க நீர் திருமத்தியும் குடும்பத்திலே படிக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகளை நீர் தயவோடு ஆசிரியப்பா. அவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கொடுத்தலும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்புடன் நடத்தி இவர்கள் குடும்பம் சிறப்பான முறையில் வாழ்ந்திட பரிசுத்த வல்லமையை கொடுத்து இருக்கிறோம். இவர்கள் செய்கின்ற தொழிலானது சிறந்த முறையில் நடந்து அவர்கள் மகிழ்ச்சியால் உம்மை போற்றி புகழ நிற்கிறோம். நல்ல தகவலை ஆமென். இருக்கிறாவே அமர்த்திப்பதாக நம்முடைய ஆட்சி வரை அமர்த்தமலோசி புலர்ச்சி செய்வதாக
கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக திவ்யா என்னும் உங்களுடைய அன்பு குழந்தை நீர் பெரிய ஆபத்திலிருந்து நீர் தப்பித்து காப்பாற்றி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு போட்டிருக்கிறோம்ப்பா. இன்னும் படிக்கும் இந்த குழந்தை இருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் பார்ப்பனே. பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நன்கு படித்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி வர அவருடைய நல்ல உள்ளத்தை அவர்களுக்கு சிறப்பான வரத்தை கொடுத்து பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய அறிவையும் ஆற்றலையும் அவர்களுக்கும் கொடுத்து பிள்ளைகளை படிப்பிலே நீர் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நன்கு படித்து தங்களுடைய முன்னேற்றத்தில் வழிகாண அவர்கள்